ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோவோட தான் நான் வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நானே வந்து மேக்கப் போட்டு உங்களுக்கு காமிக்க போறேன். பார்த்தீங்கன்னா, இந்த மேக்கப் வந்து உங்களுக்கு நியூ இயர் டைம்க்குலாம் வந்து ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ்ல ப்ராடக்ட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம சிம்பிளா, அழகா, எலகன்ட்டா நம்ம மேக்கப் போடலாம் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம 5 பியூட்டி அகாடமி யூடியூப் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்து நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேர்ந்துரும். வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. நிறைய பேர் வந்து மேம் வந்து இப்போ நீங்க மேக் யூஸ் பண்றீங்க, உடா யூஸ் பண்றீங்க, அந்த மாதிரியான ரேட் அதிகமா இருக்க ப்ராடக்ட் ஃபவுண்டேஷன்ஸோ இல்லை கன்சீலர்ஸோ என்னால வாங்க முடியாது. ரொம்பவே மினிமலா ஒரு பார்ட்டிக்கு போறோம், இல்லை ஒரு மேரேஜ்க்கு போறோம், இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போறோம், அந்த டைம்க்கு இல்லை கோவிலுக்கு போறோம், அந்த மாதிரி டைம்லலாம் வந்து சிம்பிளா நாங்க வந்து ஒரு மேக்கப் போட்டு போனோம். அதுக்கு வந்து ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வச்சு எங்களுக்கு மேக்கப் போட்டு காமிங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க இல்லையா? இன்னைக்கு வந்து அதுக்கான வீடியோ நம்ம போட்டுடலாம் அப்படின்றதா. இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னெல்லாம் ஸ்டெப் யூஸ் பண்றேன், என்னெல்லாம் ப்ராடக்ட் நான் யூஸ் பண்றேன் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் பிள்ளைங்களா இருக்கட்டும், இல்ல ஹவுஸ் உமன்ஸா இருக்கட்டும், வெளியே போற எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் நம்புறேன். ஏன்னா வந்து இந்த பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து வாங்கலாம் இந்த ப்ராடக்ட்டை. இந்த ப்ராடக்ட் வாங்கி நம்ம எந்த அளவுக்கு லுக்கும் கொடுக்கலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு எந்த ஒரு ஒளியும் மறைவுமே இல்லாம உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். சரி போயிடலாம். பலவலன்னு பேசிட்டே இருந்தா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அதனால ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்கே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு விஷயம் வந்து சொல்லிடுறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்னி மார்க் எல்லாமே இருக்கு இல்லையா? இப்போ வந்து எதுவுமே இல்லை. இதுக்கு முன்னாடி எனக்கு வந்திருந்துச்சு. அப்படியே நிறைய நீங்க பழைய ஓல்டு வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோஸ்லாம் எல்லாமே ஃபுல்லா வந்து உங்களுக்கு இந்த ஆக்னி மார்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். அதுவும் பிம்பிள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது அப்படியே தெளிவாக தெரிஞ்சுட்டே இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ரீசெண்ட் டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் சரி ஒரு நைட் க்ரீம் மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு க்ரீம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதை யூஸ் பண்ண உடனே ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய அந்த பிம்பிள் எல்லாமே எனக்கு கண்ட்ரோல் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே வந்து ரொம்ப டார்க்கா இருக்கும், எனக்கு லைட்டனும் ஆயிருக்கு. அப்படி ஒரு ப்ராடக்ட் நான் உங்களுக்கு சஜஷன் பண்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க. நம்மளோட சேனலையும் நான் டேக் பண்றேன். பிடிச்சிருந்தா போய் வாங்கி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா லோட்டஸோட ஒயிட்னிங் நைட் க்ரீம் தான். இந்த க்ரீம் வந்து பேக் வந்து ரொம்பவே சூப்பராக கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் வந்து இந்த க்ரீம் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் அப்போல்லாம் வந்து அதை நம்பவே இல்லை. ஏன்னா எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நான் வந்து யூஸ் பண்ணால் மட்டும்தான் அதை நம்புவேன். அது வரைக்குமே கண்டிப்பாக நம்பவே மாட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹெர்பல். இதோட இது யூஸ் பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதை வந்து நம்ம நைட் க்ரீமா யூஸ் பண்ணலாம். ஆல் ஸ்கின் டைப் இருந்தாலும் பரவாயில்ல, ஆயிலி ஸ்கின்னா இருக்கட்டும், ட்ரை ஸ்கின்னா இருக்கட்டும், சென்சிட்டிவ் ஸ்கின் கூட எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இது பாத்தீங்கன்னா ஒரு க்ரீம் பேஸ் மாதிரி ரொம்ப அழகா சீக்கிரம் பிளெண்ட் ஆகக்கூடிய ஒரு க்ரீம் மாதிரி நம்மளோட ஸ்கின்ல வந்து இருந்துச்சு. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணும் போது. இப்போ வந்து நான் மேக்கப் போடுறதுனால இதை நான் யூஸ் பண்ணல. பாருங்க எந்த அளவுக்கு நரிஷிங்கா இருக்கு, நம்மளோட ஸ்கின்ல போட்டோன்னே எந்த அளவுக்கு நரிஷிங்கா இருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்க. ஏன்னா நான் யூஸ் பண்றதுனால கண்டிப்பா நான் ரிவ்யூ கொடுக்குறேன். யூஸ் பண்ணலன்னா கண்டிப்பா நான் இதை சொல்லவே மாட்டேன். இந்த க்ரீம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சரி ஒரு சில பேருக்கு என்ன மாதிரி வந்து ப்ராப்ளம் இருக்கலாம் இல்லையா, அவங்களுக்கு நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்குமே இந்த க்ரீம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால தான் இதை நான் சொல்றேன். நான் வந்து இந்த ப்ராடக்டை வந்து டேக் பண்றேன், நீங்க போய் விசிட் பண்ணி பாருங்க. ரேட்டுமே வந்து கொஞ்சம் நம்ம வாங்குற அளவுக்கு தான் இருந்துச்சு. அதனால தான் சரி ஓகே உடனே நம்ம ஆர்டர் போட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். ஓகே இப்போ நம்ம வந்து மேக்கப்புக்கு போயிடலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த ப்ராடக்டை வாங்கிக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. ஏன்னா எனக்கு வந்து ஓகேவா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்றதுனால சரி நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கும் ஃபாலோவர்க்கும் சொன்னால் அவங்களுக்குமே நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா, அப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு க்ரீம் அப்படின்னு நான் சொல்லுவேன்.
ஓகே, நம்ம மேக்கப் போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்கின்னை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணி டோனர் போட்டு வச்சுட்டேன். சரி, ஓகே, மாய்ஸ்சரைசர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வாங்குற மாதிரி இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதில் வந்து ஒன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்தீங்கன்னா லாக்மி. இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் பெருசு வாங்கி வச்சிருக்கேன். நிறைய நான் யூஸ் பண்ணுவேன். கைக்கு, காலுக்கு, அந்த மாதிரி கிளைண்ட்ஸ்க்குமே நிறைய பேருக்கு நான் யூஸ் பண்ணுறதுனால பெருசு வாங்கியிருக்கேன். இதே நீங்கள் குட்டியாக வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து கம்மியாக இருக்கும். இந்த பெருசே வந்து பார்த்தீங்கன்னா 259 தான். நம்மளுக்கு ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஃபர்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட ஃபேஸில் போட்டு நல்லா, ஏன்னா இந்த ஸ்டெப் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகும். இதை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். நான் வந்து இன்னைக்கு லென்ஸ் யூஸ் பண்ணல. உங்களுக்கு லென்ஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட ஸ்கின் வந்து எவ்வளோ ஹைட்ரேட்டிங்காக இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். நம்ம இந்த ஸ்டெப்பு மட்டும் நம்ம மேக்கப் போடுறோமோ போடலையோ, ஆனால் வந்து டெய்லியுமே நம்ம வந்து மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்க்ரீமும் கம்பல்சரி நம்ம யூஸ் பண்ணோம். இந்த வீடியோ எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு. அதனால நான் சன்ஸ்க்ரீம்லாம் எதுவும் யூஸ் பண்ணல. மாய்ஸ்சரைசர் மட்டும் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா கலர் கரெக்ஷனுக்கு நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடு. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. மினிமம் வந்து ஒரு 170 இல்லை 200க்குள்ளே தான் இது வரும். ஆனால் இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கன்சீலர், கரெக்டர் எல்லாமே வந்துடும். ஆல்ரெடி நான் ரொம்ப நாளாகவே இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால சரி, ஓகே, இது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அஃபோர்டபுளாகவும் இருக்கும் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கரெக்டர். என்னோட இங்கே பாருங்க, நிறைய இந்த பிம்பிள் வந்த மார்க் எல்லாமே இருக்கு இல்லையா, இது எல்லாமே நான் கவர் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இந்த அண்டர் ஐ இங்கேயுமே கவர் பண்ணிக்கிறேன். அப்புறம் லைட்டாக நோஸ்க்கு கீழே இங்கே பாருங்க லைட்டாக இருக்குது. இது எல்லாமே நான் கவர் பண்ணுறதுக்காக வந்து இந்த ஆரஞ்சு கரெக்டர் வச்சு லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணிக்கிறேன். ஆரஞ்சு போடும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு கவர் ஆகிடும். அதே வந்து கண்ணுக்கு கீழேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். இங்கே இருக்கு இல்லையா, லைட்டாக இந்த சைடும் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப ஃபுல்லாகவே நான் வந்து பிளெண்ட் பண்ணாமல் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் இங்கே ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். லைட்டாக மட்டும் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே என்னோட ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய கன்சீலர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சீலரில் உங்களுக்கு நிறைய கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஃபேரு, டார்க், மீடியம் அந்த மாதிரி சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்கிறது இதுதான். நான் இதை வச்சு என்னோட ஸ்கின்ல கன்சீல் பண்ணிக்கிறேன். ரொம்ப லோ பட்ஜெட் தான், ஆனால் இருந்தாலுமே நம்மளுக்கு எந்த அளவுக்கு கவர் பண்ணியிருக்கு அப்படின்றத பாருங்க. மீடியம் கவரேஜ் தான் இருக்கும், ஆனால் இருந்தாலுமே நம்மளுக்கு அந்த டார்க் மார்க் எல்லாமே மறைஞ்சிரும். இந்த பிரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நம்ம வாங்குற மாதிரி தான் இருக்கும். நானே கண்ணுக்கு மேலேயும் லைட்டா கொடுத்துக்கிறேன். அப்படியே ஃபுல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் போட்டுடலாம். இப்போ நான் வந்து கன்சீல் வந்து பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன். இதுவுமே இன்சைட்லேருந்து நான் யூஸ் பண்ணுறேன். இதுவுமே வந்து என்னோட ஷேடில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே மேட் லிக்யூட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். ஸ்டே மேட் லிக்யூட் ஃபவுண்டேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஃப்ரீ மேட் ஃபினிஷிங் ஸ்டுடியோ ஃபினிஷ் ஃபேரஃபின் ஃப்ரீ மீடியம் கவரேஜ். இந்த ஃபவுண்டேஷன் தான் வந்து நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து கொஞ்சமாக நான் எடுத்துக்கிறேன். நல்ல கையில் இந்த மாதிரி டேப் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபவுண்டேஷன் போட்டு முடிச்சாச்சு. இதுக்கு மேலே வந்து நான் காம்பேக்ட் யூஸ் பண்ணேன். காம்பேக்ட் வந்து உங்ககிட்ட எந்த காம்பேக்ட் இருந்தாலும் அதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கலாம். நான் இந்த பிராண்டோட காம்பேக்ட் வந்து காலி ஆயிடுச்சு. அதனால நான் நார்மல் பிஎஸ் இதே யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேப் பண்ணிக்கிறேன் காம்பேக்ட் வச்சு. காம்பேக்ட் யூஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்க் மார்க் எல்லாமே மறைஞ்சிச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஐஷேடோ போட்டு ஐ மேக்கப் வந்து ஃபில் பண்ணிடலாம். இப்போ ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபேஷன் கலர்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபாய் தான் இதோட பென்சிலு. இது ப்ரௌன் கலரு. இதை வச்சு என்னோட ஐப்ரோஸை வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு நேச்சுரலாக இருக்கும். இப்போ பாருங்க என்னோட ஐப்ரோஸ் வந்து இருந்ததை விட கொஞ்சமாக தான் நான் இப்போ டார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஐஷேடோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சுகர் பிராண்ட்லேருந்து இந்த மாதிரி ரொம்பவே மைல்டாக இருக்கக்கூடிய கலர்ஸ் எடுத்து நான் இப்போ அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மைல்டாக ப்ரௌன் கலர் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நான் என்னோட ஹேண்ட்ஸ்லேயே வந்து இதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப மைல்டாக கொடுத்துக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய லைட்டா இந்த டார்க்கை மட்டும் நான் மறைச்சுக்கிறேன். இப்போ டார்க் எல்லாமே மறைஞ்சிருச்சு. இப்போ லைட்டா நான் கொடுத்துறேன். இதுக்கு சென்டர்ல வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த கோல்டே எடுத்து இந்த சென்டர் ஐபால்ல மட்டும் இங்க நான் வச்சுக்கிறேன். இதையுமே லைட்டா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஐஷேடோ வந்து போட்டு முடிச்சிட்டேன். அடுத்து வந்து ஐ லைனர் வச்சிடலாம். அதுக்குமே வந்து நான் இன்சைட்லேருந்து ஐ லைனர் வச்சிடுறேன். இப்போ நான் மிரர் பார்த்து நான் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவுட்டர் கார்னரில் இந்த மாதிரி ஒரு விங்ஸ் வரைஞ்சிக்கோங்க. லைன்ஸ் போட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து இதை கண்டினியூ பண்ணுங்க. அப்புறம் சின்ன சின்னதாக லைன்ஸாக நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த லைன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த விங்ஸை வந்து பெருசு பண்ணிக்கலாம். இப்போது இதே மாதிரியே வந்து இந்த சைடும் நான் போட்டுக்கிறேன். சென்டர்லேருந்து அப்ளை பண்ணி அவுட்டர் கார்னர் வரைக்கும் நான் கொண்டு வரேன்.
ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் மேல மட்டும் லைன்ஸ் போட்டுட்டேன். இப்போ கீழ வந்து வாட்டர் லைன்ஸ் வரைக்கும் நான் காஜல் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்ச நேரம் வந்து ட்ரை ஆகட்டும். அப்படியே விட்டுடுறேன் நானு. நான் இப்போ வந்து யூஸ் பண்ண போற காஜல் வந்து பார்த்தீங்கன்னா, மிட் நைட் காஜல் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 24 ஹவர்ஸ் வந்து ஸ்டேயிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நான் 2, 3 வீடியோஸ்லயும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லாவே இருந்துச்சு. நானா அத வந்து ரிமூவ் பண்ற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காஜலோட ஸ்டேயிங் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணுக்கு கீழ வந்து ஸ்மட்ஜ் ஆயிட்டு ஒரு மாதிரி கருப்பாயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து இந்த காஜல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, அது வந்து ஸ்மட்ஜ் ஆகாம ஸ்டேயிங் ரொம்ப சூப்பர்வா இருக்கு. அதனால சரி நம்ம இதோட லிங்க்குமே நான் குடுக்குறேன். நீங்க போயிட்டு விசிட் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வாங்கிக்கோங்க. இந்த எப்படி சொல்றது? ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஐயோ! நம்ம என்னடா என்ன காஜல் வச்சாலும் இப்படி வந்து ஸ்மட்ஜ் ஆயிட்டே இருக்கே! ஒரு மாதிரி கண்ணுக்கு கீழ ஃபுல்லா கருப்பாயிடுதுன்னு ஃபீல் பண்றீங்க இல்லையா? அவங்க எல்லாருக்குமே இது ஒரு சூப்பர்வா இருக்கும். நீங்க வாங்கி பாருங்க. இதோட லிங்க் நான் குடுத்துறேன். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாட்டர் லைன்ல மட்டும் நான் இத அப்ளை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா காலி ஆக ஆக நீங்க வந்து இத ஷார்ப்னர்ல வந்து சீவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு லைன் தான் குடுக்குறேன். அதுக்கே பார்த்துக்கோங்க. இதோட ஸ்டேயிங் எவ்ளோ சூப்பரா இருக்கு. என்னோட ஐஸ் எவ்ளோ அழகா இருக்கு அப்படின்றத பாருங்க. நான் வாட்டர் லைன்ல மட்டும் அப்ளை பண்றேன். ஓகே. இப்போ 2 ஐஸ்க்குமே நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன் காஜல். இப்போ இந்த விங்ஸ் வந்து நான் ஒரு லைன் குடுத்துருக்கேன். இப்போ இங்க இருந்து நான் இத கனெக்ட் பண்ணி விட்டுடுறேன். 2 சைட்லயுமே லைட்டா கனெக்ட் பண்ணி விட்டுடுறேன். ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணேன் இல்லையா? அதே லைனர வச்சு நானு மறுபடியும் இங்க விங்ஸ் வரைஞ்சிடுறேன். உங்களுக்கு விங்ஸ் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்க போட்டுக்கலாம். ஓகே. நான் வந்து எனக்கு இது ஓகேவா இருக்கிற மாரி இருந்துச்சு. அதனால நானு இந்த மாதிரி நான் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு சப்போஸ் வந்து இன்னமும் கண்ணு கீழ இன்னும் டார்க்கா பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஐ ஷேடோ யூஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா? அதுலயே வந்து நம்மளுக்கு பிளாக் கலர் இருக்கும். ஆனா இதுல வந்து கிடையாது. செப்பரேட்டா நீங்க வேற கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது ஐ ஷேடோ பேலட்ல நம்மளுக்கு பிளாக் குடுத்துருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா, டார்க்கு மெரூனு இந்த மாதிரி கலர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அந்த கலரோ இல்ல பிளாக்கோ வந்து நீங்க கீழ வந்து ஒரு லைன்ஸா குடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும், உங்களுக்கு அந்த காஜல் வந்து கீழே இறங்காது. இப்ப எனக்கு வந்து இன்னும் திக்கா போட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நான் இன்னும் கொஞ்சம் திக் பண்ணிக்கிறேன். ஐஸ்க்கு யூஸ் நம்ம ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸ்பூலி, இந்த ஸ்பூலி வச்சே நான் வந்து இப்போ கண்ணுக்கு கீழே வந்து இந்த சைடு யூஸ் பண்ணி லைட்டா இங்க கீழே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நான் ஃபுல்லா பண்ணல, பாதி மட்டும் நான் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ என்னோட ஹைஸ் வந்து பாத்தீங்கன்னா, இத விட இது இன்னும் அழகா தெரியுது இல்லையா? இப்போ 2 பக்கமும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, இந்த ப்ரவுன் கலரையும் சேர்த்து நீங்க குடுக்கும்போது, அதோட லுக் இன்னும் சூப்பர்வா இருக்கும். குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, லைட்டா ஸ்மோக்கியா தெரியும் நம்மளுக்கு. ஓகே. இப்போ நான் 2 ஐஸ்க்குமே வந்து குடுத்துட்டேன். உங்களுக்கு இன்னர் கார்னர் வேணும் அப்படின்னா, நீங்க இன்னர் கார்னர்ல வந்து அந்த ஆ ரொம்ப சின்னதா ஒரு ஷார்ப்பா நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். அப்படி இல்லனாலும் தேவையில்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப தின்னா இருக்க ஒரு பிரஷ் எடுத்து, லைனர் பிரஷ் எடுத்து, இந்த இன்னர் கார்னர் மட்டும் லைட்டா இந்த ஷார்ப் வந்து வரைஞ்சு விட்டுக்கிறேன். அது தேவைப்பட்டா வரைஞ்சுக்கோங்க, இல்லன்னா வேண்டாம்.
ஓகே, இப்போ நான் வரைஞ்சிட்டேன். இப்போ அந்த லுக்கை நம்ம ஃபினிஷ் பண்ண மாதிரி இருக்கும், அதுக்காக தான். இந்த விங்ஸ் மாதிரி இந்த கார்னர்ல, இன்னர் கார்னர்ல வந்து இந்த ஷார்ப்னஸ் வரைஞ்சிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, மஸ்காரா வந்து அப்ளை பண்ண போறேன். இந்த மஸ்காராவுமே வந்து பாத்தீங்கன்னா இன்சைட்ல இருந்து நான் யூஸ் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மஸ்காரா யூஸ் பண்ண போறேன். கலர் எசன்ஸ்ல இருந்து இந்த மஸ்காரா நான் யூஸ் பண்றேன். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் வைஸ் வந்து ரொம்ப கம்மி. இருந்தாலும் இதோட ரிசல்ட் வந்து ரொம்ப அழகா இருக்கும். என்னோட லேஷஸ் வந்து பாருங்க எந்த அளவுக்கு எனக்கு வால்யூம் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்றத. இப்போ நம்ம ரெகுலரா டெய்லி நம்ம மேக்கப் போட்டுக்கிறோம் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பிராண்ட் தான் யூஸ் பண்ணோம். இப்போ வாட்டர் ப்ரூஃப் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா டெய்லியுமே வந்து நம்ம கண்ணை வந்து கசக்கி கசக்கி இதெல்லாம் க்ளீன் பண்ற மாதிரி இருக்கும். அதனால டெய்லி யூஸ் பண்ணுறவங்களுக்கு நம்மளுக்கு வாஷ் பண்றதுக்குமே இது ஈஸியா இருக்கும். இப்போ நான் லேஷஸே வைக்காமே நான் எந்த அளவுக்கு என்னோட ஐஸ் வந்து நான் வால்யூம் பண்ணி விட்டுருக்கேன் அப்படின்றத பாருங்க. லேஷஸ்ல கூட வாட்டர் லைன்ஸ்ல நம்ம லைனர் போடும்போது இன்னும் சூப்பரா இருக்கும் நம்மளோட ஐஸ். இதுக்கு மேல உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க லேஷஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்க போட தேவையில்லை. நான் இன்னைக்கு வந்து லேஷஸ் வந்து வைக்கல, தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் 2 ஐஸ்க்குமே வந்து மஸ்காரா நான் வந்து போட்டுட்டேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ளஷ் யூஸ் பண்ணிக்கலாம், ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ளஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்டு, இதை நான் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே காலி ஆயிடுச்சு. இதுவுமே வந்து ரொம்ப கம்மி தான், 250 தான் இதோட ரேட்டு. லைட்டாக ப்ளஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். தேவைப்பட்டுச்சுன்னா மூக்கு மேலே போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இதுக்கப்புறம் இப்போ அடுத்து வந்து ப்ளஷ் யூஸ் பண்ணிடலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகர்லேருந்து நான் வந்து ஐஷேடோ யூஸ் பண்ணேன் இல்லையா, அதுலேயே வந்து இந்த கோல்டு கலர் இருக்கு இல்லையா, இதை வச்சே நான் வந்து ஹைலைட்டராக யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அது வந்து கண்ணுக்கு, அதே மாதிரி ப்ளஷ் யூஸ் பண்ணுறதுக்கு, ஹைலைட்டராக யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் ப்ராடக்டாக வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கோங்க நோஸ்க்கு மேலே. ஃபுல்லாக நான் வந்து ஹைலைட்டரை வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஓகே, இந்த பாருங்க இதுவே எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்றத பாருங்க. இப்போ இதுக்கு அப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா லிப்ஸ்டிக் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருந்த ஒரு சூப்பரான ப்ராடக்ட் நான் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா மாமா எர்த்தோட லிப்ஸ்டிக் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான என்னோட கலருக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய டார்க் ஷேடில் ஒரு டார்க் பிங்க் கலரில் நான் வாங்கியிருந்தேன். இதோட எப்படி இருக்குது, இதை நான் போட்ட பிறகு அப்ளை பண்ண பிறகு எனக்கு எப்படி லிப்பில் இருக்குது அப்படின்றதே பார்க்குறேன். இது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போயிட்டு வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஸ்டேயிங்கும் நல்லாயிருக்கு, நம்ம போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் இப்போது அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போது நான் லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன்.
பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்க. லிப்ஸ்டிக் மட்டும் தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இது கிளாஸ்லாம் போடவே இல்லை. இருந்தாலுமே வந்து இந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா அதோட சூப்பராக இருக்கு பாருங்க. அதோட ஸ்ட்ரக்சர் வந்து சூப்பராக இருக்கு. நல்ல லிப் கிளாஸ் யூஸ் பண்ண மாதிரி இருக்கு இந்த லிப்பு. நல்ல லிப்புமே வந்து நல்லா ப்ளம் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ப்ராடக்ட்டு. இப்போ நம்ம அப்ளை பண்ண உடனே கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சு. அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் விட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லிப்புக்கு மேலே கொஞ்சம் ஜிகு ஜிகுன்னு இருக்க மாதிரி இருக்கு. லிப்புமே வந்து லைட்டாக மாறிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கு. ஓகே, இது வந்து எதுவும் பல்லுலாம் ஒட்டலை. சூப்பராக இருக்கு. இது யூஸ் பண்ணுறதுக்குமே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ மேக்கப் வந்து முடிச்சிட்டோம். லாஸ்ட் ஃபினிஷிங் நம்ம என்னதான் மேக்கப் பண்ணாலும் நம்மளோட ட்ரெடிஷ்னல் அப்படின்னாவே வந்து நம்ம பொட்டு வைக்கல அப்படின்னாவே அந்த அளவுக்கு நம்மளுக்கு லுக் வந்து நல்லா இருக்காது. அதனால என்னோட மேக்கப்பை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த பிந்தியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்க் க்ரீன் கலரில் என்னோட இயரிங்க்கு ஏற்ற மாதிரியான கலரில் நான் இப்போ வந்து பொட்டு வச்சுக்கிறேன். பொட்டு வச்சதும் பார்த்தீங்கன்னா நம்மளோட லுக் வந்து சூப்பராக ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இன்னமும் நம்மளோட மேக்கப் வந்து லாங் ஸ்டேயிங்காக இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு செட்டிங் ஸ்ப்ரே வேணும். அது எதுக்காகனா நம்மளோட மேக்கப் வந்து லாங் லாஸ்டிக்காக வச்சுக்கும். எந்த ஒரு இப்போ நம்ம க்ரீம்லாம் யூஸ் பண்ணியிருப்போம், தனித்தனியாக பிரிஞ்சு போகாமல் நம்மளுக்கு வந்து ஒரு கிரிப்னஸாக ஒரு ஷீல்டு மாதிரி வச்சுக்கும். அதுக்காக நம்ம இந்த பிஎஸ்சிலேருந்து மைக்ரோ ஃபினிஷிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே நம்மளோட ஃபேஸே வந்து நல்லா ஒரு கிளாஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம லைட்டாக தலைலாம் வாரிட்டு நான் வந்து லைட்டாக குங்குமம்லாம் வைப்பேன். அதனால் குங்குமம்லாம் வச்சுட்டு லாஸ்ட் என்னோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, லாஸ்ட்டாக வந்து நான் குங்குமம் வைப்பேன். அதையுமே நான் வச்சுக்கிறேன். ஓகே, வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லிப்புக்கு மேலே வந்து நேச்சுரலாகவே வந்து எனக்கு இங்கே மச்சம் இருக்கும். அது வந்து இப்போ மேக்கப் போட்டதுனால லைட்டாக வந்து மறைஞ்சிருச்சு. அதுக்கு மேலே லைட்டாக நான் லைனர் மட்டும் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த மச்சத்தை மட்டும் லைட்டாக வந்து டார்க் பண்ணிட்டேன். இது ஒரிஜினல் தான், டேட்டூலாம் கிடையாது. அவை வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஒரு லுக்கு கிரியேட் பண்ணணும், செல்ஃப் க்ரூமிங் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம அஞ்சு பியூட்டி அகாடமி நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அஞ்சு பியூட்டி அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் மீண்டும் வேறு வீடியோஸ் நான் போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனே வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய வீடியோஸ், நிறைய யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.